வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல இட்லி தோசைக்கு தொட்டுக்கிற மாதிரி ஸ்பைசியான காரமான மிளகாய் சட்னி பார்க்க போறோம். இந்த சட்னி எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு இட்லி சாப்பிட்றவங்க கூட 4 இட்லி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இந்த சட்னி டேஸ்டா இருக்கும். ஸோ இட்லி சாப்பிட்றதுக்கு அன்னைக்கு பிடிக்கல அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சட்னி அரைச்சோம் அப்படின்னா அன்னைக்கு அந்த பண்ண இட்லி எல்லாமே காலி ஆயிரும். அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். இது எங்க ஃபேமிலியில நாங்க பண்றது. ஸோ இது டேஸ்டா இருக்கும். ஸோ இந்த ரெசிபியை நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ இது பண்றதுக்கு என்ன இன்கிரீடியன்ஸ் தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம். பச்சை மிளகாய் 20, தக்காளி நல்லா பழுத்தது 1, வெள்ளைப்பூடு 20 பல்லு நல்லா தோல் உரிச்சு எடுத்துக்கணும். புளி ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் எடுத்து அதில் தண்ணியில் 15 to 20 மினிட்ஸ் ஊற வச்சுக்கணும். தேவையான அளவு உப்பு, தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை. இவ்வளோ தான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு. ஸோ இப்போ இதை எப்படி அரைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ எடுத்து வச்சிருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா மிக்சிக்குள்ளே போடணும். புளி, தக்காளி, வெள்ளைப்பூடு, பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு. இது அரைக்கிறதுக்கு தண்ணி தேவைப்படாது. தக்காளியில் இருக்கிற தண்ணி சத்து இதுக்கு போதும். அப்படி தேவைப்பட்டால் ஊற்றிக்கலாம். இப்போ மிக்சியில் நல்லா மையாக அரைக்கணும். எந்த அளவுக்கு நம்ம மையாக அரைக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லா டேஸ்டாக இருக்கும். இப்போ சட்னி அரைச்சாச்சு. இப்போ இதை தாளிக்கணும். இப்போ தாளிக்கிறதுக்கு அடுப்பில் பேன் வச்சு பேன் காஞ்சதுக்கப்புறம் 150 ml எண்ணெய் அதில் ஊற்றணும். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் அதுல கடுகு, உளுந்த பருப்பு போடணும். கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை அதுல சேர்க்கணும். கருவேப்பிலை எந்த அளவுக்கு சேர்க்கிறோமோ அந்த அளவுக்கு சட்னி டேஸ்டா இருக்கும். கருவேப்பிலை நிறைய சேர்த்தோம் அப்படின்னா அது பச்சை மிளகால இருக்கிற வீரியத்தை கொஞ்சம் கம்மி பண்ணும். கருவேப்பிலையை சேர்த்ததுக்கு அப்புறம் அரைச்சி வச்சிருக்கிற சட்னியை நம்ம இதில் சேர்க்கணும். சேர்த்ததுக்கு அப்புறம் 5 to 10 மினிட்ஸ் அடுப்புலேயே வச்சிருக்கணும். ஸோ இவ்வளோ நேரம் வச்சிருக்கிறதுனால இந்த சட்னி 1 வீக் ஆனாலும் கெடாது, நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் அதை சர்விங் பவுலுக்கு மாற்றணும்.
ஸோ மாற்றிட்டு மீதி இருக்கிற 50 ml நல்லெண்ணெயை அதில் ஊற்றணும். இப்போது காரமான ஸ்பைசியான மிளகாய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னி இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை, தயிர் சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரியான ஒரு சட்னி நீங்கள் டேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. இது எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் காலகாலமாக பண்ணிட்டு வர்றது. ஸோ இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மிளகாய், பச்சை மிளகாய், இது தக்காளி, இது வந்து தேங்காய், வெள்ளைப்பூடு, இது உப்பு, இது வந்து கறி இல்ல இது இயற்கை மாதிரி, இது புளி, இது அரிசி, இப்ப வந்து அடுத்து உப்பு பச்சை மிளகாய் காரம், என்ன கையை அழுத்து மிளகாய் காரம் 12 மணி நேரம், பச்சை மிளகாய் காரம் 12 மணி நேரம். இதுல இருந்து என்ன தெரியுது? பச்சை மிளகாய் வந்து இப்போ டேஸ்டா நல்லா இருக்குது. 12 மணி தின்ன 12 மணிக்கு தின்னா ருசியா இருக்கும்னு தெரியுது. இல்ல இது உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இது சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்பி விடுங்க. Thanks for watching. If you like the video, press like, share and subscribe for more videos.